இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இதை அப்படியே வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துடலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததும் வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ சிக்கன் இதில் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டை மசிச்சு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் பாதி வெந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்க்கணும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அந்த குழம்புல சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச் பார்த்தீங்க அப்படின்னா சீரகம் மிளகு ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் வாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.